கல்யாண மாலையில் கலைவாணி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பசங்க. சரி. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு. சரி. செகண்ட் பையன் ஓகே. வெளிநாட்டில் துபாயில் இருக்கான். சரி. 3வது பொண்ணு. சரி. அதுக்கு வரன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, ரைட், ஓகே. நான் வந்து ஏழ்மையான குடும்பம். சரி. அதுக்கு தகுந்த ஏழ்மையான குடும்பம் மாப்பிள்ளை கிடைக்கும். சரிங்க, ரைட், ஓகே. துளுவலாளர் முதலியார். ஓகே, சொல்லுங்கம்மா. ரொம்ப ஜாலியான டைப்பு, அதுக்கேற்ற மாதிரி வரன் வேணும். சரி. பையன் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். சரி. ஜாதக பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கோம். ஓகே. நாங்கள் கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கோம். இது மூலயமா ஒரு நல்ல பையன் கிடைச்சா நல்லாயிருக்கும். சரி, ரைட், ஓகே. என்ன தேவையோ அந்த அளவு ஜாதகம் பார்த்தா போகிறோம். எங்கேயும் போய் எதுவும் நமக்கு தடங்களாக இருக்குதுன்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்து தேடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான வரன்கள் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே உங்கள் நம்பிக்கைக்கு எகென்ஸ்டாக நான் எதுவுமே சொல்லலை. அதே சமயம் அந்த காலதாமதம் தவிர்க்கப்படுங்கிறது தான் என்னோட ரிக்வஸ்ட். அது ரைட், ஓகே. கலைவாணி என்ன படிச்சிருக்கிறீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். சரி. ஒர்க்கிங் மானதி பதிப்பகத்தில் ஒர்க் எங்கள் பண்ணுறேன். டி நகரில். உங்கள் ஹாபிங்கிறது புத்தகம் படிக்கிறது படிக்கிறது தான். கரெக்டாக இருக்கா? நான் ஜோசியன் ஐட்டம் பாருங்க. இப்போ கரெக்டாக ஃபேமிலிக்கு ஏற்றவரை இருக்கணும். சரி. டிகிரி முடிச்சிருக்கோம், ஒர்க் பண்ணுறோம். நல்ல ஒர்க், நல்ல நிரந்தர வேலையில் நல்ல சம்பாத்தியம் உள்ள ஆளாக இருக்கணும். நல்ல சம்பாதியம் நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி. சிறந்த கணவன் கிடைப்பாங்க. நல்லா படித்து அருமையான வேலையில். அப்பா சொன்னாங்க எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போகிறோன்னு. உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு உயர உள்ள நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கணவன், உங்களுக்கு சிறந்த மாப்பிள்ளை கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். டி கலைவாணி, வயது 30, பிகாம் முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நிரந்தர பணியிலுள்ள பட்டதாரி வரனை எதிர்பார்க்கிறார். கலைவாணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 750230. கல்யாண மாலையில் சுரேஷ் கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, ITI பண்ணியிருக்கிறாரு. மதுரையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சுரேஷ் கிருஷ்ணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தாரிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BE பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. தாரிகா விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அபிநந்தன் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். சார் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருக்கேன் சார். ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. சரி. பிபி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து மிஸ்ஸஸ் வந்து மேக்ஸ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. சரி. ஒரு பொண்ணு ஒரு பையங்க. சரி. பொண்ணு தான் மூத்தது. அவங்க வந்து லண்டனில் இருக்காங்க. அயர்லாந்து இருக்காரு. மாப்பிள்ளை வந்து பாண்டிச்சேரி, அவர் அயர்லாண்டில் இருக்காங்க. 2 பேரும். ஒரு பேத்தி. சரி. இப்போ பையனு தான் பார்த்துருக்குங்க. ஓகே. அவன் வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சொந்த வீடு பெங்களூர்ல இருக்கு. அவன் பேர்ல இருக்குங்க. சரி. கம்யூனிட்டி அகமடிய முதலியார். சரி. என்னை சப்காஸ். சரி. பையன் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றானுங்க. சரி. அவன் வந்து தனியாக தான் இருக்க போறாங்க, பையனும் பொண்ணும். ஏன்னா 2 பேருக்கும் இன்னும் 7 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு எனக்கு. சரி. அவங்க 2 பேரும் அட்ஜஸ்டபிளா 2 பேரும் ஹாப்பியா இருந்தா போதுங்க. வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. சரி, ரைட், ஓகே. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சு வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண் மருமகளா உங்களுக்கு அபிநந்தனுக்கு சிறந்த மனைவியா கல்யாண மாலை மூலமா வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். கே அபிநந்தன், வயது 26, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். அபிநந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756763. கல்யாண மாலையில் வசந்தகுமாரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, MA B.Ed MPhil மேலும் PGDCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வசந்தகுமாரி விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நட்ராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, BE மேலும் MS பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. நட்ராஜன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எதுக்கு தான் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறதுனே இல்லைங்க. காலையில் எழுந்து பல்லு தேய்ச்சி பரோட்டா தின்னா 10 பேர் லைக் போடுறான். மாப்பிள்ளை வாழ்க்கையே வெறுத்துருச்சா, தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னா 100 பேர் லைக் போடுறான். அதுக்கு
உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில். பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்களும் சேர்ந்து அசத்த போகும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். பிலாய் தமிழ் மன்றம், திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364 மற்றும் திரு பாபு 9406116022. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்சம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, பொண்ண மாதிரி இல்ல, பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KMmatrimony.net தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். US சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் பிறர் நலமே நம் நலம் என்று பேச்சாளர் சிவகுமாரின் உரை சென்ற வார தொடர்ச்சி. பாரதிக்கு சக்கரை செட்டியார்னு ஒரு நண்பர், அவர் உடனே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து அவருக்கே பொறுக்க முடியாம பட்டு துணியில ஒரு கோட்டும் ஒரு குல்லாவும் தைச்சு கொடுக்குறாரு. பாரதி அதை போட்டுக்கிட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னா, அப்ப தெருவில் கிழிஞ்சு போன ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் பார வண்டி இழுத்துக்கிட்டு போறாரு. பாரதி பார்த்தான், இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இந்த கோட்டையும் குல்லாமையும் கட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டான். செட்டியார் கேட்டார், என்ன பாரதி, நான் கஷ்டப்பட்டு உங்களுக்குன்னு தைச்சு கொடுத்தேன், நீங்க கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்களேன்னு. பாரதி சொன்னா, செட்டியார் வாழ், எனக்கு தருவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், என் வண்டி இழுக்கும் தோழனுக்கு தருவதற்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? நலம் வாழ்வது என்பது யாரெல்லாம் தன்னை மட்டுமே நினைத்து பார்க்காமல், தன் வாழ்க்கை என்பது தலையில் தொடங்கி காலில் முடிகிற விஷயம் என்று நினைக்காமல், தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே தாங்களும் நலமாக வாழ்வார்கள், மற்றவர்களும் நலமாக வாழ்வதற்கு துணை இருப்பார்கள். எதுக்குதான் Facebookல போஸ்டிங் போடுறதுனே இல்லைங்க. காலையில் எழுந்து பல்லு தேய்ச்சி பரோட்டா தின்னா 10 பேர் லைக் போடுறான். மாப்பிள்ள வாழ்க்கையே வெறுத்துருச்சா, தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னா 100 பேர் லைக் போடுறான். அதுக்கு நியூயார்க்ல சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சினிமா பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. இளம் பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போனா அவங்க ஒரு மாதிரி அங்க தியேட்டர்ல கிண்டல் அடிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு ஒரே கேலி கிண்டல் கூச்சல். பக்கத்துல இருந்த 2 கணவன் மனைவி அவங்க எரிச்சல் தாங்காம எந்திரிச்சு போயிட்டாங்க. இவங்க பண்ற அக்கிரமம் தாங்காம, என்னடா படம் பார்க்கவே விட மாட்டாங்களே அப்படின்னு. அவங்க போயிட்டு அதுக்கு பிறகு இவங்களாம் அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்டங்க ஏதோ பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்ட மாதிரி பெருமையா வேற சொல்லிச்சுங்க இந்த பொண்ணுங்க. மாமா எனக்கு தெரியுமா, உனக்கு நாங்க அடிச்சோ கூத்துமா, அவ்வளோ ஜாலிமா, வி ரியலி என்ஜாய்ட் இட் சோ மச் மம்மி, அவ்வளோ நல்லா இருந்தது மம்மி அப்படின்னு. சரி அப்படியா, ஆமா நாங்க பண்ண கூத்து தாங்காம 2 பேர் எந்திரிச்சே போயிட்டாங்க. அந்த அம்மா முகம் சுருங்கிருச்சு. அவங்க கேட்டாங்க, நீ பண்ணது சரியா? நீ மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடம்னு நினைச்சியா? இதே மாதிரி தானே மற்றவங்களும் சந்தோஷமா வருவாங்க, அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அங்க வந்திருக்கிறாங்க. நீ இப்படி பண்ணது சரியா? உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். அடுத்தவர்கள் சந்தோஷத்தை கெடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன்னை வளர்த்த விதத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது நான் நினைக்கிறேன்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த தம்பதிகளிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு Facebookல போட்டாங்க இந்த இன்சிடென்ட்டை போட்டு. இது நண்பர்கள் முழுக்க பல பேர் மத்தியில பரவிடுச்சு. ஏன்னா ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்,
அவங்களை எப்படி வளர்க்க தவறுகிறோம், அவங்க எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்துக்கும் எத்தனை அட்வைசஸும் உள்ள அழகாக இருக்கிற ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு இதை படிச்ச எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை அப்படியே ஷேர் பண்ண அந்த நிஜமாலுமே எந்திரிச்சு போனாங்களே அவங்க ஃபேஸ்புக் வரைக்கும் இது போயிடுச்சு. அந்த மாதிரி ரிப்ளை பண்ணாங்க, இல்லை நான் ஒன்றும் தப்பாலாம் நாங்கள் எடுத்துக்கல, எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை போயிருச்சு, என்ன செய்யறது ஃப்யூச்சரே இருண்டு போச்சேன்னு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். கவலைப்படாதீங்க, கடவுள் கைவிட மாட்டான், ஒரு சேஞ்சுக்கு வாங்க, நம்ம இன்னைக்கு சினிமா போயிட்டு வரலாம், ஒரு சின்ன மாற்றமாக இருக்கும்னு நான் தான் அவர் அழிச்சிட்டு வந்தேன். வேலை போயிடுச்சேன்ற வருத்தத்தில் அவர் இருக்கிறப்போ இவங்க வேற அந்த படத்தை என்ஜாய் பண்ண விட்டாங்களே அப்படின்ற கோவத்தில் தான் எந்திரிச்சு வந்தேன். மற்றபடி அந்த குழந்தைங்க பேரில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் விரும்பிய காரணத்தினால் நீங்கள் அந்த படத்திற்கு மீண்டும் 2 டிக்கெட் தருவதாக எழுதியிருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு அந்த கணவன் மனைவி அந்த போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஷேர் பண்ண என்ன ஆகி போச்சு, இதை படித்த ஒருவர் எழுதுகிறார், உங்கள் கணவரை அவருடைய கரிக்குலம் விட்டே ஓடு, நாளை என்னுடைய கம்பெனிக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள், என் கம்பெனியிலேயே அவர் தகுதிக்கேற்ற வேலை போட்டு தருகிறேன். பெருமக்களே, ஷேர் செய்வது என்பது ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் செய்தாலும் சரி, தமிழ்நாடு அறக்கட்டளை போல செக் புக் மூலமாக நீங்கள் ஷேர் செய்தாலும் சரி, தானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மகிழ்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கண்ணதாசன் வரியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம், அதுதான் நலமாக வாழ்வது. நன்றி, வணக்கம். நீங்க நிறைய பேர் கேட்கறது என் காதுல விழறது, அமெரிக்கால வந்தா பெண்மையை போற்றுவோங்கிறத விட ஆண்களை காப்பாற்றுவோம்னு தானேங்க நீங்க பேசணும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு. நலம் வாழ என்ற தலைப்பில் பெண்மையை போற்றுவோம் என்று பேச வருகிறார் திருமதி வீரா நாகராஜன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் மோகன்ராஜ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பையனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வரம் பார்க்குறோம். சரி, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும், குணமான பெண்ணாக இருக்கணும். சரிம்மா, பொங்கு வெள்ளால. நல்லது, ரைட், ஓகே. மோகன்ராஜ், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஆக்சிஸ் பேங்க் திருச்செங்கோட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார். எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி, நல்ல அழகான பொண்ணு, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி தான் பொண்ணு. ஓகே, நல்ல பெண்ணாக வேணும். ஆமாம் சார், நிச்சயமாக அதே மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க. அருமையான மருமகள் வருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் மோகன்ராஜ், வயது 31, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், ஆக்சிஸ் பேங்கில் திருச்செங்கோட்டில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். மோகன்ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 646622. கல்யாண மாலையில் புஷ்பராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க, எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறாங்க. மும்பையில் இன்சூரன்ஸ் கலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. புஷ்பராணி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஆனந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, எம்காம் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. மும்பையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனந்த் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ராஜீவ் அரவிந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நான் ராஜேஸ்வரன், சிவில் இன்ஜினியர், இந்தியா சிமெண்ட்ஸில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருந்து சரி ரிட்டையர் ஆகியிருக்கேன். ஓகே. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி. பொண்ணுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு, சிங்கப்பூரில் தான் இருக்காப்புல. ஓகே. பையன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. ஓகே. சீமென்ஸ் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான். ஓகே. அமனபிள் கேர்ளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறான். ஓகே. ஓகே. ஜோவியல், சரி, மெச்சூர், நாலேஜபிள் அண்ட் அவுட்ஸ்போக்கன் ஓகே குவாலிட்டிஸ் உண்டு. வெரி குட். பையன் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அவன் வீட்லேயே ரொம்ப எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். வெரி குட். நாங்கள் வந்து கன்னட தேவாங்க செட்டியார். சரி. எங்கள் கம்யூனிட்டிலேயே நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொல்லுங்கம்மா. மருமகள்னு சொல்கிறத விட எங்கள் வீட்டுக்கு ஒரு மகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இவ்வளோ தான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பையன் வந்து ரொம்ப அவர் சொன்னது போல் ரொம்ப ஜாலியாக டைப், ரொம்ப நல்ல டைப். வெரி குட். நல்ல மெச்சூர்டு, வெரி குட், மெச்சூர்ட், நாலேஜ் அண்ட் அவுட் ஸ்போக்கன். வெரி குட். அவர் எங்க சிங்கப்பூர்ல தான் கண்டினியூ பண்ண சிங்கப்பூர்லேயே இருக்கு, கண்டினியூ பண்ண போறாரு. அங்கேயே இருப்பாங்க. ரைட். வீடு இருக்குங்க அங்கே பிஆர், சிங்கப்பூர் பிஆர். ஓகே. 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 ஸோ சிங்கப்பூருக்கு போக
விருப்பமுள்ள பெண்ணாக விருப்பமுள்ள சரி 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 ரைட் ஓகே. வேலைக்கு போகிறது போகாது எல்லாமே அவங்க முடிவு எடுத்தது. சரி ரைட் ஓகே. நல்லா படித்த அழகான உங்களுக்கு ஒரு மகளாக வரக்கூடிய அருமையான பெண் மருமகளாகவும் ராஜீவ் அரவிந்தனுக்கு சிறந்த மனைவியாகவும் ஒரு பெண் கூடிய விரைவில் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ராஜீவ் அரவிந்தன் வயது 32, ஆஸ்திரேலியாவில் டெலிகாம் இன்ஜினியரிங் முடித்தவர், ப்ராஜெக்ட் மேனேஜராக சிங்கப்பூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து ஐடி துறையில் பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜீவ் அரவிந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 724264. கல்யாண மாலையில் வித்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BA பிஎட் பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. வித்யாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உலகநாதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. உலகநாதன் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில். பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்களும் சேர்ந்து அசத்த போகும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். பிலாய் தமிழ் மன்றம், திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364 மற்றும் திரு பாபு 9406116022. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். முதல்ல டாக்டர் லைஃப் ஸ்டைல் ரீஇன்ஜினியரிங் சொன்னார். இப்போ இவர் தாட் ரீஇன்ஜினியரிங் சொல்லியிருக்காரு. இதுதான் கல்யாண மாலை. இந்த கல்யாண மாலையோட பர்பஸே இதுதான். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் how it reaches the society and the small little impact which will give a positive இது. அந்த வகையில் கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் நெக்ஸ்ட் வராங்க. கல்யாண மாலையின் நிகழ்ச்சியின் கருவை உருவாக்கி 15 ஆண்டுகளாக அந்த சுவை சற்றும் குறையாமல் சிறப்பாக நமக்கு அளித்து வரும் கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன். அவங்களோட சிறப்பு என்னன்னா, மேடைக்கு புது புது பேச்சாளர்களை நமக்காக கண்டெடுத்து ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள் டு தி ஸ்டேஜ். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஸ்பீக்கருக்கும் ஒரு நியூ ஸ்பீக்கர் ஹூ இஸ் ஷேரிங் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா த இம்பேக்ட் வில் பி மோர். மிஸ்ஸஸ் மீரா நாகராஜன். அனைவருக்கும் வணக்கம்.
கல்யாண மாலை இந்த 6 எழுத்து மந்திர சொல் எங்களை அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அந்த கல்யாண மாலையை அகில உலகத்திற்கும் அறிமுகப்படுத்துவது சன் டிவி. சன் டிவிக்கு முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். தமிழை நேசிப்பதில் அமெரிக்க மக்களுக்கு நிகர் அமெரிக்க மக்கள் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப் லிங்க்லலாம் அதை நான் சொல்லியிருக்கேன். அமெரிக்க மக்களுக்கு நிகர் அமெரிக்க மக்கள் தான். நிஜமாவே இந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். அந்த தமிழை தினந்தோறும் உங்களை சுவாசிக்க வைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது தமிழ்ச்சங்கங்கள். மிக பழமையான அமெரிக்காவின் தமிழ்ச்சங்கத்திற்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணங்குதலையும் தெரிவித்துக் கொண்டு 46 ஆண்டுகள் என்பது 460 வருடங்களாக இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த தமிழ்ச்சங்கம், சிகாகோ தமிழ்ச்சங்கம் வளர வேண்டும். அதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழும் தமிழனின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் செல்ல வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். விஜய் பேசும்போது சொன்னார், கல்யாண மாலையினுடைய இயக்குனர் இந்த மாதிரி புது புது விஷயங்களை உருவாக்கி யார் பேச்சாளர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்கள பேச வைப்பாங்கன்னு. நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி வேலை. பளிச்சுன்னு ஒரு டாபிக் கொடுத்தோமா, யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட அந்த வேலையை பொறுப்பை கொடுத்தோமா, நல்ல பட்டுப்புடவை கட்டிட்டோமா, ஒரு ரியாலிட்டி ஷோ நடுவர் மாதிரி நடுவில் வந்து உட்காந்துட்டு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சோமா, போனோமா வந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு இந்த மேடையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து திரு மோகன் அவர்கள் கேட்டுட்டார். இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த சபையில் பேசுவது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில் தான் இந்த மேடைக்குள் நான் வந்திருக்கிறேன். நிஜமாவே ஒரு கஷ்டமான வேலைக்குள்ள வந்திருக்கோம். நலம் வாழ அப்படிங்கிற டாப்பிக்கை நாங்கள் முடிவு பண்ண உடனே இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பேசுறது அவங்கவுங்க எடுத்துட்ட டாபிக் தான். வாழ்வாங்கு வாழ்தல், உள்ளம் உயர்தல், இப்படின்னு அவங்கவுங்க டாபிக் எடுத்துட்ட பொழுது நான் பெண்மையை போற்றுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெண்மையை போற்றுதல்ங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து சிகாகோவில் ஒரு குடும்பம், ஒரு வீக்கெண்ட் டே அப்படிங்கிறத ஒரு சின்ன இமேஜினேஷன், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயம்தான் இந்த விஷயம். இந்த மாதிரியான ஒரு வீக்கெண்ட் நாளில் சிகாகோ வீட்டில் என்ன நடக்கும், தமிழ் இல்லங்களில் என்ன நடக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க ஹஸ்பண்டுக்கு, அவர் மாடியில் இருப்பார், இவங்க கீழே. ஏன்னா எல்லாமே 6 பெட்ரூம் 7 பெட்ரூம் வீடுகள். எங்கள் ஊர் மாதிரி 2 பெட்ரூம்குள்ளே அடங்குற வீடுகள் கிடையாது. மிகப்பெரிய 1 ஏக்கரில் 2 ஏக்கரில் வீடு. அதனால வந்து அவங்க ஃபோன் எடுத்து பேசுவாங்க. பேசின உடனே என்ன சொல்லுவாங்க, குமார் நேற்றுக்கு பாரு நான் பாதி பர்ச்சேஸில் முடிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் பேலன்ஸ் பர்ச்சேஸ் இருக்குது, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், பசங்களை போய் கிளாஸில் விடுறேன், 2 hours ஆகும் பர்ச்சேஸ்க்கு, அதை முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்கள டான்ஸ் கிளாஸ்லேருந்து பாட்டு கிளாஸ்லேருந்து அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணு, இனி மத்தியானம் லஞ்சை நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு, நேற்று வெள்ளிக்கிழமையோட லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், லிஸ்ட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்து மீதியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு. நடக்கிறதா இல்லையா அவங்க வீட்டில்? இது சிகாகோ வீடுகளில். இதே அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டோம் அப்படின்னா சென்னையில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சென்னையில் வந்து ஒய்ஃப் இப்படி கேட்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் சொல்வார், அப்போ எனக்கு ஒரு 1 hour வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்குது, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வரும்பொழுது பசங்களை நானே ஸ்கூல்லேயும் கூட்டிகிட்டு வரேன், கவலைப்படாத, இன்றைக்கி நீ ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்க வேண்டாம், ஏதாவது லஞ்சுக்கு சிம்பிளாக பண்ணிவிடு. இது வந்து சென்னை வீடுகளில் நடக்கிறது. இதையே தாண்டி அடுத்து சிதம்பரம் மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அங்கே வந்து இந்த அம்மா சொல்லுவாங்க, இது பாருங்கள் இன்றைக்கி நைட்டு விருந்துக்கு வேறு சாப்பாட்டு கூப்பிட்ருக்கீங்க, என்னால் கொஞ்சம் முடியல, பசங்களை கிளாஸில் விட்டுட்டு நீங்களே கொஞ்சம் காய்கிருவேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஆம்பளைனா வேறு வேலை இல்லை, இன்றைக்கி லயன்ஸ் கிளப் மீட்டிங் இருக்குது, அது தவிர 1000 வேலை இருக்குது எனக்கு, இதெல்லாம் வந்து உன் வேலை, இதை பாரு. இப்படி எல்லா ஊர்களிலும் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த விஷயந்தான் நடந்துட்டுருக்கு. அதனால நீங்கள் நிறைய பேர் கேட்குறது என் காதில் விழருது, அமெரிக்காவில் வந்தால் பெண்மையை போற்றுவோங்கிறத விட ஆண்களை காப்பாற்றுவோம்னு தானேங்க நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழருது. ஆனால் இருந்தாலும் டெலிகாஸ்ட் கருதி பெரும்பாலான இடங்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். அன்பை பெருக்கணும், வேலையை பகிர்ந்துக்கணும், இப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த சிம்பிள் விஷயத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா பெண் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாள். நலம் வாழ என்ற தலைப்பில் பெண்மையை போற்றுவோம் திருமதி மீரா நாகராஜனின் உரை மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அடுத்த வாரம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா 4 பேர் சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துங்கிறாங்க, கார்ட்டூன் படம் ஓடிங்குது சார். அப்புறம் தான் பார்க்குற 3 வயசு பையன் கையில் ரிமோட் இருக்கு. குடும்பத்தை கட்டுப்பாட்டில் வச்சுங்க.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.